ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல ரெட் கார்டு வாங்கி வெளியே போன ஒரு கண்டஸ்ட பத்தி தான் பார்க்க போறோம். யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுதான் பார்வதிங்க. அந்த பார்வதிய பத்தின அப்டேட்ட தான் இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம். முத்து என்கிற காட்டன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்ல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து இப்ப பார்த்தீங்கன்னா அந்த படம் வெளியாயிருக்கு. படம் ஆரம்பத்துல ஸ்லோவா போனாலும் கொஞ்சம் நல்லாவே தான் போகுது. இன்னும் நம்ம பிக் பாஸ் கொஞ்சம் காட்டா மாதிரி நடிச்சிருக்காரு. உண்மையிலே காட்டான் தான் அவரு. கிட்டத்தட்ட 10 எபிசோடுக்கு மேல இந்த எபிசோடு வந்து போகுது. இப்பதான் ஒரு 2-3 எபிசோட நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவே தான் போகுது. இது என்னடா புது விஷயம், இன்ட்ரெஸ்டா தான்டா போகும், நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுடா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது என் காதுல விழுது. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ற விழாவா கொண்டாடி இருக்காங்க. ஸோ இந்த பட விழாவுக்கு விஜய் சேதுபதி அவர்களும் வந்திருக்காங்க. அவருடைய பக்கத்து சீட்டுல உட்காந்து பேசுறாங்க நம்ம பார்வதி. அவ்வளோ க்ளோஸா பேசுறாங்களா? அப்போ இவங்க தான் ஹீரோயினா விஜய் சேதுபதிக்கு அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. இல்லைங்க, அதுல ஒரு பார்ட்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த படத்துல கிடைச்ச சான்ஸை மிக அருமையா பயன்படுத்தி சும்மா தூள் கிளப்பி இருக்கிறாங்க நம்ம பார்வதி. இதை விஜய் சேதுபதியே மேடையில வெகுவா பாராட்டி பேசியிருக்காரு பார்வதியை பத்தி. என்னதான் வெகுவா பாராட்டினாலும் பிக் பாஸ்ல பார்வதி மேல இருக்கிற வன்மத்தை அந்த மேடையிலே வச்சு கொட்டி தீத்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருக்கும். அங்க இருக்கிற கூட நடிச்சவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவங்க எல்லாருமே என் கூட நடிச்சிருக்காங்க, இவங்க எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு பேசுறாரு. பட் பார்வதியை பத்தி பேசக்குள்ள பார்வதியை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? பார்வதியை பத்தி தான் பிக் பாஸ்லயே நான் சொல்லிட்டேனே, பார்வதி தான் நல்லா தெரியுமே. பார்வை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கும் பாருக்கும் ஆகாது. உங்களுக்கு எல்லாருக்கும் பாரு மேல வருத்தம் எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த வெப் சீரிஸை நீங்க பாத்தீங்கன்னா பார்வை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்ட்டு ஓப்பனா பேசியிருக்காரு விஜய் சேதுபதி. இருந்தாலும் பார்வதி இப்படி அவர் மேடையில பேசியிருக்க கூடாது. பிக் பாஸ்ல வாரம் பேசி அவர் அங்க டயர்ட் ஆகலாம், அதுக்கேற்ற ஊதியத்தை தான் அவர் வாங்கியிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பட ஈவெண்ட் விழா. சக ஊழியர்கள் எல்லாருமே நீங்க பாராட்டும் போது இப்படி பார்வதி மட்டும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து இப்படி பேசுறது பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல விஜய் சேதுபதிய. அதுவே பேசக்குள்ள விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்படின்னு பெருமையா விஜய் சேதுபதி அவர்களை பேசியிருப்பாங்க. பிக் பாஸே முடிஞ்சு போச்சு, அடுத்த பிக் பாஸ் வரப்போகுது, அதே பத்தி பேசின்னு இருக்காரு நம்ம காட்டான் பிக் பாஸ். மக்கள் எல்லாம் கமெண்ட்ஸ்ல செமையா கிழின்னு கிழிச்சிட்டாங்க. இவன் இன்னும் திருந்தல மாமா அப்படின்ற மாதிரி. இன்னும் இப்படிதான் இருக்கீங்களா, திருந்தலையா நீங்க, அப்படி இப்படின்னு எக்கச்சக்க கமெண்ட்டை குவிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எது எப்படியோ பார்வதிக்கு இருந்த கெட்ட பேர் போய் இந்த சீரீஸ்னால நல்ல ஒரு பேரை அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அனைவரும் கண்டிப்பா அந்த வெப் சீரிஸை பார்த்து பார்வதி எப்படி நடிச்சிருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.